வந்து ஒரு முடிவுக்கு வராரு. எப்படியாவது காவேரியையும், காவேரியோட குடும்பத்தையும் மனச மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. அதன்படி விஜய் என்ன பண்றாரு, இங்க என்ன பண்றாரு, காவேரி வீட்டுக்கு வராரு. அப்ப கரெக்ட்டா அங்க வராங்க யமுனாவும், அதுக்கப்புறம் நிவினும். நிவினையும் யமுனாவும் பார்த்துட்டு எல்லாரும் வீட்ல சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து நிவின் வந்து பாராட்டுறாரு நம்ம குமரன. "அண்ணா கலக்கிட்டண்ணே! எவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணியிருக்க தெரியுமா? அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. இங்க கரெக்ட்டா யாரோ வர்ற மாரி இருக்கு. பார்த்தா வந்து நமக்கு விஜய் வந்து நிற்கிறாரு. உடனே விஜய பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எல்லாரும் ஃபேமிலி ஹோல்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறீங்க. ஏன் நான் வரக்கூடாதா? என்ன குமரன் கங்ராஜுலேஷன். குமரனுக்கு வாழ்த்து சொல்ல இன்னொரு மருமகன் வந்துற மாதிரி நான் வரக்கூடாதா? எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னோனே அதிர்ச்சியா எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து, "இங்க பாருங்க விஜய், நீங்க பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்ல. எதுக்காக வந்தீங்க? ஏன் எங்கள நிம்மதியா விட மாட்டேங்கிறீங்க?" அப்படின்றாங்க. எல்லாருமே கேள்வி இஷ்டத்துக்கும் கேட்குறாங்க. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அம் காவேரிக்கு ஒன்றுமே புரியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. குமரனும் நிவினும் வந்து "விஜய் என்ன பண்ணிட்டுருக்காரு இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜய் எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்க? அத்தை ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. வேணாம் இங்கேருந்து கிளம்பிடுங்க. பிரச்சனை வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு "நீங்க பாருங்க, நீங்கலாம் எப்படி இந்த வீட்டுக்கு உரிமையோ, அதே மாரி இந்த வீட்டுக்கு நானும் உரிமையானவ தான். நானும் இந்த வீட்டுக்கு மருமகன் தான்." அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. உடனே சாரதா செம்மையா டென்ஷன் ஆனாங்க. பாட்டியும் டென்ஷன் ஆனாங்க. "யார் வீட்டுக்கு யார் மருமக? நீ எல்லாம் என் வீட்டு மருமகன் ஆகவே முடியாது. எப்போ என் பொண்ணை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி விஷயத்தை நீ பண்ணியோ அந்த நிமிஷமே உன்னை நான் வெறுத்துட்டேன். அது மட்டும் கிடையாது, என் பொண்ணுக்கு நீ வேணா தாலி கட்டியிருக்கலாம். அதுக்காக என் பொண்ணுக்கு ஒன்றும் புருஷன் ஆக முடியாது. என் பொண்ணு ஒரு வருஷம் வீட்டில் இருந்தா அதனால் உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை." அப்படின்றாங்க. "என்னது உங்கள் பொண்ணு நடிச்சுருந்தாளா? யார் சொன்னது நடிச்சுருந்தாளா? காவேரி சொல்லுமா, நீ சொல்லு காவேரி. நடிச்சுட்டா இருந்த? அப்போ என் கூட உண்மையிலேயே வாழலையா நீ? அப்போ எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையா காவேரி?" அப்படின்னோடனே காவேரி என்ன பண்ண தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க. "இங்கே பாருங்க அத்தை, காவேரி ஒன்றும் நடிச்சுன்னு இல்லை. அதே மாதிரி நானும் ஒன்றும் நடிச்சுன்னு இல்லை. நாங்கள் ஒரு வருஷ காலம் நல்லபடி தான் வாழ்ந்தோம். நான் செஞ்ச ஒரே தப்பு என்னென்னா அக்ரிமெண்ட் போட்டது மட்டும்தான். மற்றபடி காவேரி கூடவும் சரி, இந்த குடும்பத்து கூடவும் சரி, தயவு செய்து நடிச்சேன்னு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. அது என்னால் தாங்கவே முடியாது." அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "இங்கே பாருங்கள், தேவையில்லாத பிரச்சனைலாம் எதுக்கு? என் அக்கா தான் உங்களை விட்டுட்டு வந்துட்டால. நீங்கள் அக்கா வேணாம்னு சொல்லிட்டு தானே வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. மறுபடியும் எதுக்காக இங்கே எந்த மூஞ்சி வச்சுன்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து கேட்குறாங்க. யமுனாவை நிவின் வந்து, "யமுனா சும்மா இருக்க மாட்டேன், தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை தலையிடுற?" அப்படின்றாரு. நிவின், "நீங்கள் சும்மா இருங்க நிவின். என்ன நினச்சிட்டு இருக்காரு இவர்? கேட்குற ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்காரு. என் வீட்டுக்கார் இருக்காரு. என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக எல்லாத்தையும் கேட்பாரு." அப்படின்னோடனே, "அப்படியாங்க மேடம், சரிங்க மேடம். உங்கள் வீட்டுக்காரர் கேட்பாரா? நிவின் நீங்கள் என்ன கேட்பீங்களா? சரிங்க நிவின், நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. எல்லாரும் என்ன வேணாலும் கேளுங்க. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன திட்டினாலும் சரி, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நான் இங்கே தான் இருப்பேன், போகமாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையே ஆகணும், நான் வந்துட்டேன்." அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன இவர் இப்படி பிரச்சனை பண்ணுறாரு? எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து கொஞ்ச நேரத்தையே ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸ் அங்கே வராங்க. "என்னாச்சு? இங்கே என்ன பிரச்சனை? இவர் பாருங்கள், தேவையில்லாமல் தகராறு பண்ணிட்டு இருக்காரு. இங்கே எதுக்கு வந்தாருன்னு தெரியல. இவரெல்லாம் எதுக்கு இங்கே உள்ளே விட்றீங்க? ஏன் நாங்கள் இங்கே இருக்கோம், பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யமுனா. அதை கேட்டுட்டு வந்து ஹவுஸ் ஓனர் வந்து, "ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? அவர் வீட்டில் அவர் இல்லாமல் எங்கே போவார்?" அப்படின்னு. "அவர் வீடா?" "ஆமாங்க, பக்கத்து வந்து போர்ஷனில் தான் அந்த தம்பி தங்கியிருக்காரு. அவர் வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு." அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பக்கத்து போர்ஷன். "ஆமாம்மா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பக்கத்து போர்ஷன் ஒன்று காலியாக இருந்தது. அதுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா வந்து தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக இருந்தாங்க. அதான் வாடகைக்கு விட்டுட்டேன். இவர் இனிமேல் இங்கே தான் இருப்பார்." "என்ன தம்பி, இவங்களும் குடும்பம் தான், நம்ம குடும்பம் மாதிரி தான். நல்லா வந்து பேசுங்க, பழகுங்க." "அதாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன்." அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்க தம்பி, நீங்கள் வீட்டு உள்ளே போங்க." அப்படின்னோடனே உள்ளே போகிறாரு. இது எல்லாம் பார்த்துட்டு காவேரியோட குடும்பத்துக்கு தாங்க முடியல. செம்ம டென்ஷனாக இருக்குது. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எல்லாருமே உள்ளே போயிடறாங்க. காவேரி மட்டும் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. விஜயோட அந்த வந்து ரூமையே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து, "ஹாய் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. "எல்லோரும் உள்ளே போயிட்டாங்களா? எனக்காக தான் வெயிட் பண்ணுறியா?" அப்படின்றாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? சரி நீ பேசலான்னு போ, நான் பேசுகிறேன். இங்கே பார் காவேரி, உனக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன்னை கூட்டின்னு தான் இந்த வீட்டை விட்டே போவேன். கவலைப்படாதடி செல்லம். சீக்கிரமாகவே நம்ம 2 பேரும் ஜோடியாக இந்த வீட்டை விட்டு கிளம்புவோம். அதுவும் நல்லபடியாக கிளம்புவோம். ஓகேவா?" அப்படின்னு காவேரி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் காவேரி தவிச்சு போட்டு ஓடி போயிடுறாங்க உள்ள. இங்கே விஜய் வந்து சிரிச்சுட்டே உள்ளே போகிறாரு.